மக்களே வணக்கங்க. குட் மார்னிங். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரோஜா செடிகள், செவ்வந்திப்பூ, மல்லிகைப்பூ, முல்லைப்பூ மாதிரியான செடிகள் எப்போவுமே பூத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப சிம்பிளான ஒரு உரம் கொடுத்தாலே போதுங்க. நாம் சமையலுக்கு பருப்பு, கடலை, சுண்டல் இதெல்லாமே வேக வைப்போம், கழுவோம் இல்லையா? அந்த தண்ணீரை நீங்கள் சேகரித்து வச்சுட்டு ஒரு பாட்டில்லையோ இல்லை பக்கெட்லேயோ ஊற்றி வச்சுருங்க. ஒரு 3 நாள் நல்லாவே புளிக்க விட்டுட்டு அந்த தண்ணீரை நீங்கள் ஒரு பங்கு புளிச்ச தண்ணீருக்கு 2 பங்கு தண்ணி, நார்மல் தண்ணி அப்படின்னு செடிகளுக்கு ஊற்றிட்டு வாங்க. ரொம்பவே செடிகள் சூப்பராக வளரும். அதே மாதிரி நிறைய பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம மாவு அரைக்கிறதுக்கு உளுந்து ஊற வச்சுருப்போம், அரிசி ஊற வச்சுருப்போம். கழுவிட்டு அந்த தண்ணியுமே நம்ம எடுத்து வச்சுட்டு கொடுக்கும்போது செடிகள் சூப்பராகவே பூக்குங்க. இதில் அதிகப்படியான பொட்டாசியம் சத்து இருக்கிறனால நம்ம வாழைப்பழத்துலேருந்து ஏதாவது உரங்கள் தயாரித்து கொடுக்குறோம் அப்படின்னா அது கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் இந்த தண்ணீர்லாம் பார்த்துட்டிங்கன்னா அதே பொட்டாசியம் சத்தை நம்ம செடிகளுக்கு கொடுக்கும். ரொம்ப ஈஸியாகவும் தயார் பண்ணிக்கலாங்க. ஹாப்பி கார்டன்.